சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் சென்னையிலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அப்படியே நம்ம வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருவண்ணாமலை கோவிலில் எப்படி அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் தனி சந்நிதி இருக்கோ அதே மாதிரி சிறுவாபுரி கோவில்லையும் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் தனி சந்நிதி அமைஞ்சிருக்கு. இங்கே நாம் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற வேண்டுதல்கள் வச்சு வந்தால் நிறைவேறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய வேண்டுதல்கள் நடந்திருக்கு. அதனால் நானும் இன்றைக்கி சாமியை தரிசிக்கலான்னு இங்கே வந்திருக்கேன். சிறுவாபுரி கோவிலுக்கு அருணகிரிநாதர் அடிக்கடி வந்ததாகவும் தரிசனம் செய்ததாகவும் திருப்புகழ் பாடல்களை பாடியதாகவும் ஸ்தல வரலாறு குறிப்பிடுகிறது. இந்த கோவில் 500 வருடங்கள் பழமையான கோவில். அதே போல் சிறுவர் பொற்புரி அப்படின்ற பேர்லேருந்து தான் சிறுவாபுரி அப்படின்ற பேர் தோன்றியதாகவும் சொல்லப்படுது. 11 குஷன் இருவரும் இந்த இடத்துல தங்கியிருந்ததாகவும் இந்த பக்கமாக வந்த ராமரை தன்னுடைய தந்தைன்னு தெரியாமல் வில் அம்புகளால் அம்பு விட்டு எதிர்த்ததாகவும் சொல்லப்படுது. அதனால தான் சிறுவர் போர் புரிந்த இடம், அதனால் சிறுவாபுரி அப்படி என்று அழைக்கப்படுகிறது. இதுபோல் மேலும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் தான் என்னால் நிறைய வீடியோஸ் இது மாதிரி போட முடியும். எல்லோரும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.